வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போதைக்கு அடிமையானவர்களை மீட்கும் வகையில் நடைபெற்ற கடற்கரை கைப்பந்து போட்டியில் வென்ற அணிக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மகாராஷ்டிரா போலீஸ் என கூறி மர்ம நபர் ரூபாய் 27.30 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் போதைக்கு அடிமையானவர்களை மீட்கும் வகையில் நடைபெற்ற கடற்கரை கைப்பந்து போட்டியில் வென்ற அணிக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை போலீசார் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக போதைக்கு அடிமையாகி மீண்டவர்களுக்கான கைப்பந்து போட்டிகள் பாண்டி மெரினா கடற்கரையில் கடந்த மே 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றன. இதில் பல அணிகள் பங்கேற்றன. போட்டிகளை புதுவை மாநில காவல் தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் தொடங்கி வைத்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியின் நிறைவில் முதலிடம் 2ஆம் இடம் பிடித்த அணிகளுக்கான பரிசுகளை காவல் தலைமை அலுவலகத்தில் அணியின் தலைவர்கள் அனந்தராமன், ரஞ்சித் ஆகியோருக்கு மாநில காவல் தலைமை இயக்குனர் வழங்கினார். போட்டி மற்றும் பரிசளிப்புக்கான ஏற்பாடுகளை ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மகாராஷ்டிரா போலீஸ் என கூறி மர்ம நபர் ரூபாய் 27.30 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு மர்ம நபர் ஒருவர் கைபேசியில் பேசினாரா? மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை போதை தடுப்பு பிரிவிலிருந்து பேசுவதாக தெரிவித்த அந்த நபர் பெண்ணின் ஆதார் விவரங்களை கூறி பெண் அனுப்பிய பார்சலில் போதைப் பொருள் இருப்பதாக தெரிவித்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 27.30 லட்சத்தை தான் கூறும் வங்கி கணக்கிற்கு அனுப்ப வேண்டும் என அந்த நபர் கூறியுள்ளார். அந்த பெண் தனது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 27.30 லட்சத்தை மர்ம நபர் கூறிய தனியார் வங்கி கணக்குக்கு அனுப்பியதாக தெரிகிறது. மர்ம நபரின் பேச்சில் பெண்ணுக்கு சந்தேகம் ஏற்பட்டு புதுச்சேரி இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மாகியில் ஓட்டு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மண்டல நிர்வாகி மோகன்குமார் தெரிவித்துள்ளார். ஏனாம் மண்டல நிர்வாகி மோகன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்களவைத் தேர்தலில் மாகி தொகுதியில் பதிவான ஓட்டு எண்ணிக்கை நாளை மறுநாள் 4ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிறது. ஓட்டு எண்ணிக்கை சுமூகமாக நடக்க அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணும் மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீசார், ஆயுதப்படை, CAPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். ஓட்டு எண்ணும் மையத்தில் நுழைய அதிகாரிகள் முகவர்களுக்கு தனித்தனி நுழைவு இருக்கும். ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு எண்ணிக்கைக்கு மேற்பார்வையாளர், உதவியாளர் மற்றும் மைக்ரோ அப்சர்வர் இருப்பர். ஓட்டு எண்ணும் மையத்தில் மொபைல் போன்களுக்கு அனுமதி இல்லை. ஓட்டு எண்ணும் மையத்தில் உள்ளே மற்றும் வெளியே CCTV கேமரா பொருத்தப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு சுற்று வாரியான முடிவுகள் டிஸ்பிளே மூலம் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. Counting will start 8:30. EVM counting will start and totally 4 rounds will happen. After that we have to randomly lot போட்டு ஒரு 5 VVPAT எடுத்து அந்த VVPAT இருக்கிற பேப்பர்ஸ் ஸ்லிப்ஸ் VVPAT ஸ்லிப்ஸ் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிட்டு அதை சீல் பண்றதுக்கும் இந்த வருஷம் வந்துட்டு there has been elaborate procedure received. Unlike last times, they are very clearly telling that VVPAT slips has to be kept separately. புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதி மாணவர்கள் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கும் நிகழ்ச்சி ரம்யா ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை SLF அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திருமதி ரம்யா ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கலந்து கொண்டு மாணவர்களின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் முறையை எடுத்து கூறி மாணவர்கள் மேற்படிப்புக்கான திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். மேலும் மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் எப்படிப்பட்ட வேலையில் சேரலாம், அதற்கான வழிமுறைகள் எப்படி என்பதையெல்லாம் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்த ரம்யா ராமச்சந்திரன் மாணவர்களின் கேள்விகளுக்கும் அவர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவங்க
புதுச்சேரியில் ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பாவலர் மு. விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய கவிதை நூல்களை வெளியிட்டு 50 அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாவலர் மு. விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய புறநானூற்று புதுமை, பாடும் பறவையே பாடு, ஆத்திச்சூடி அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ் பட்டறை புதுச்சேரி கிளை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் காந்தியப்பன் வரவேற்க தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். இந்த நூல்களை அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தமிழேலன், தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிபெருமாள், சென்ட்ரல் நோட்டரி குமாரவேல், சத்யகலா மற்றும் உமா மகேஸ்வரி, மணிகண்டன், ராஜலட்சுமி, ரமேஷ், லாவண்யா, ராஜா, அனிதா, முருகானந்த், சர்வந்தினி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் உட்பட பல கலந்து கொண்டனர். மினிஸ்டர் சார், சாமுண்டீஸ்வரி மேடம், என்ன அவங்க? ரெடி சார், இங்கே பாருங்க சார். மினிஸ்டர் மேடம், இப்படி வாங்க, அப்படியே இங்கே பாருங்க மேடம், நீங்கள் பிடிங்க, இங்கே பாருங்க, எல்லாரும் இப்படி வச்சிருக்காங்க. மினிஸ்டர் சார், இங்கே பாருங்க அவங்க இங்க சார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போதைக்கு அடிமையானவர்களை மீட்கும் வகையில் நடைபெற்ற கடற்கரை கைப்பந்து போட்டியில் வென்ற அணிக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மகாராஷ்டிரா போலீஸ் என கூறி மர்ம நபர் ரூபாய் 27.30 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.